நீங்க பார்க்கலாம் சூரா ஆல இம்ரான் 146 148 வசனங்களை பாருங்க. இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு துஆவோட அந்த வசனத்தை முடிக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான் வகஅய்யிம் மின் நபியின் காத்தல மஅஹு ரிப்பியூன கதீர். எத்தனையோ நபிமார்கள் அவரோடு நிறைய பேர் யுத்தத்திலே போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். அதாவது நபிமார்களோடு சேர்ந்து போராடினார்கள். எத்தனையோ பேர் போராடினார்கள். ஃபமா வஹனு லிமா அஸாபஹும் ஃபீ சபீலில்லாஹி வமா தஅஃபு வமஸ்தகான். இந்த மூணு விஷயம் அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்களாலும் கஷ்டங்களாலும் துன்பங்களாலும் அவர்கள் பலகீனம் அடையவில்லை. ஃபமா வஹன் பலகீனம் அடையவில்லை. வமா அதாவது வமா தஅஃபு வமஸ்தகான். அதாவது வமா தஅஃபுன்னு சொன்னால் உள்ள வஹன் என்றது உள்ளத்தால உடைஞ்சு போறது. தஅஃப்னு சொல்றது பலகீனப்படுறது. இனி திருப்பி எழும்புறதுக்கு இயலாம பலகீனப்படுறது. வமஸ்தகானு இஸ்திகானா மிக முக்கியம். சரணடைகிறது. வீழ்ச்சி அடைஞ்சு போய் என்ன எங்களோட உள்ளத்தை விட்டு கொடுத்துடுறது. இந்த மூணும் அவங்க செய்யணும். உள்ளத்தால பலகீனம் அடையவில்லை, உடலால செயல்பாடால உடைந்து போகவில்லை, ஒமஸ்தகானோ சரணடையவில்லை. இந்த மூணும் அவங்க என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய பாதையில ஏற்பட்டதன் விளைவாக அவர்கள் அப்படி நடந்து கொள்ளவில்லை. வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன். பொறுமையாளர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், விரும்புகிறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய போராட்டத்துக்கு தேவை பொறுமையாளர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய போராட்டத்துக்கு தேவை என்ன, பொறுமையாளர். ஏன் அல்லாஹ்வுடைய மெசேஜ், அல்லாஹ்வுடைய செய்தி இந்த சமுதாயத்தில் புரிந்து கொள்றதுக்கு முதலாவது எங்களுக்கு தேவை என்ன, பொறுமைதான். ஏன்னா அப்பதான் அல்லாஹ் தஆலாவுடைய அந்த நிர்வாகம் நடந்து கொண்டு போறதுக்கு சரியாக என்ன செய்யும், இருக்கும். இல்லைன்னா என்ன செய்யாது, அதை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. அதனால வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களை விரும்புகிறான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான் வமா கான கவுலுஹும் வமா கான கவுலுஹும். அவங்களுடைய வார்த்தை எல்லாம், அவங்க பேசின வார்த்தை எல்லாம் எதுவாக இருந்தது தெரியுமா, இல்லா அன் காலு ரப்பனா ஃபிர் லனா துனூபனா. அவங்களோட வார்த்தை எப்படி இருக்கும்டா, அல்லாஹ்வுடைய பாதையில என்னத்தை சந்திச்சிட்டாலும், எவ்வளவு வீழ்ச்சி, எவ்வளவு வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் என்று சந்தித்து விட்டாலும் அவங்களுடைய வார்த்தை ரப்பனா ஃபிர் லனா துனூபனா, யா அல்லாஹ் எங்களது பாவங்களை மன்னித்தருள்வாயா, எங்களது பாவங்களை மன்னித்தருள். பாருங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய போராட்டத்துடைய சந்திப்புல இருந்தாலும் ஈமான் உள்ளவருடைய யோசனை என்ற பாவம் மன்னிக்கப்படும் என்றது. என்ற பாவங்களை மன்னித்தருள்வாயாக. வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா, என்ற காரியங்களில், எனது காரியங்களில் நான் செய்த அளவுக்கு அதிகமான வீண் விரயங்களை எனக்கு மன்னித்து விடுவாயாக. வ சப்பித் அக்தாமனா, எனது பாதங்களை உனது பாதையிலே உறுதிப்படுத்துவாயாக. வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், இறை நிராகரிப்பாளரான சமுதாயத்துக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக. இதுதான் அவர்களது வார்த்தையாக இருந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பாருங்க, ரப்பனா ஃபிர் லனா துனூபனா வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா வ சப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இந்த துஆ அந்த ஒவ்வொரு முஃமினும் எந்த ஒரு நிலையில இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு சின்ன போராட்டத்தையாவது சந்தித்துக் கொண்டுதான் இருப்பான். அவன் பெரிய போராட்ட களத்தில் இருக்கணும்ன்றதல்ல, ஒரு சாதாரணமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி வாழக்கூடிய ஒவ்வொரு முஃமினும் சின்ன சின்ன கஷ்டங்களை அல்லாஹ்வுடைய பாதையில என்ன செய்வான், சந்தித்துக் கொண்டே இருப்பான். அப்ப எல்லோரும் கேட்க வேண்டிய ஒரு துஆ தானே இது. எப்படி, ரப்பனா ஃபிர் லனா துனூபனா வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா வ சப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் என்று இந்த துஆவை அவர்கள் கேட்டார்கள். பலகீனம் அடையவில்லை, சோர்ந்து போகவில்லை, சரணடையவில்லை. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபஆதாஹுமுல்லாஹு ஸவாபத் துன்யா, அவர்கள் அந்த பிரார்த்தனையை கேட்டதன் காரணமாக உலக கூலியையும் அல்லாஹ் கொடுத்தான் என்றான். ஸவாபத் துன்யா, இந்த உலகத்துல கூலியம் அல்லாஹ் என்ன செஞ்சான், கொடுத்தான். வ ஹுஸ்ன ஸவாபில் ஆখিরা, மறுமையின் அழகான கூலியையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், உபகாரம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கேட்டது உலகம், கேட்டது மறுமை, உலகத்தையும் சேர்த்து நான் என்ன செஞ்சேன், நான் கொடுத்தேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஐந்தாவது செய்தி சகோதரர்களே, அதாவது மனிதனுக்கு வரக்கூடிய மூணு பலகீனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒன்று உள ரீதியா உடைஞ்சு போயிருக்கு, வஹன் தஅஃப், திருப்பி எழும்ப முடியாத அளவுக்கான பலகீனம், அதாவது மனிதனால செயலாற்ற முடியாத ஒரு இடத்துக்கு வரும். அடுத்து இஸ்திகானா, சரணடைதல், அதாவது நீங்க தான் அப்படின்னு ஹசீமத்து நஃப்ஸியா, உளத்தோல்விக்குள்ள என்ன செய்யறது, உள்ளுக்கு ஆளாகிறது. இது மூணு இல்லாம இந்த வார்த்தையை தான் அவங்க என்ன செஞ்சாங்க, கேட்டார்கள். உலகத்தையும் சேர்த்து நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அடிக்கடி நிறைய ஓதிய வசனங்கள் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃப் வல் ஜூ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வத் தமராத் அப்படின்னு வபஷிரிஸ் சாபிரீன் என்ற அந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லக்கூடிய அதை சோதிப்போம் என்றது. அதை எப்படி ஆரம்பிக்கிறதுனா,
அல்லாஹ் தஆலா சூரா பக்ரால 153ஆம் வசனத்துல அதுக்கு முன்னால அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான். பின்னால சோதனை சொல்றதுக்கு முன்னால அல்லாஹ் முதலாவதா என்ன சொல்றான்டா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான். வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யா வலாக்கின் லா தஷ்உரூன். அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படுகின்றவர்களை நீங்கள் இறந்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், நீங்கள் உணர மாட்டீர்கள் என்று சொல்லிட்டு தான் அல்லாஹ் தஆலா உங்களை நாம் இவ்வாறெல்லாம் என்ன செய்வோம், சோதிப்போம் என்று சொல்றான். அப்ப அந்த சோதிப்போம் என்பதற்கு அந்த வசனத்தை முடிக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி முடிக்கிறான்னா, அவர்கள் பொறுமையோடு இருப்பார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ன செய்வார்கள், சொல்வார்கள் என்று சொல்றான். உலக நஷ்டங்களை எல்லாம் சேர்த்து இதுல மிக முக்கியமான வார்த்தை இஸ்தஈனு. நிறைய பேர் பொறுமையா இருங்க அப்படின்றத நல்லா விளங்கி வச்சுக்கிறோம். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றானா, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னை கொண்டே நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே நஸ்தஈன் இஸ்திஆனா உதவி தேடுகிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒவ்வொரு தொழுகையிலையும். அல்லாஹ் இங்க சொல்றான் இஸ்தஈனு, நீங்கள் உதவி தேடுங்கள், பிஸ்ஸப்ர், பொறுமையை கொண்டு உதவியை தேடுங்கள் என்றான். பொறுமையாக இருங்கள் அல்ல, உதவி உங்களுக்கு வரணும்னா என்ன செய்யணும், அந்த பொறுமையை நீங்க தேடிக்கொள்ளணும். அந்த பொறுமையை உங்கள்கிட்ட வைத்துக் கொண்டால் தான் உதவி வரும். இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையால உதவி தேடுறது எங்களுக்கு தெரியுது, தொழுது அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கிறோம், தொழுகையில் இருக்கிறோம், உதவி தேடுறோம். பொறுமையாலும் உதவி தேட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். உதவி தேடுதலில் பொறுமை மிக முக்கியமானது. எவ்வளவுக்கு பொறுக்கிறோமோ, எவ்வளவுக்கு எங்களோட மனதை நம்ம விசாலப்படுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவியை நாம் தேடுகிறோம் என்ற அர்த்தம். நீங்க பொறுக்க உதவி தேடுகிறோம் என்ற அர்த்தம். பொறுத்தால் உதவி வரும் என்றதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா, நாம பொறுமையாக இருக்க உதவியை நாங்க என்ன செய்கிறோம், தேடுகிறோம் என்ற அர்த்தம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்க. இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா முதலாவது சொல்றது பொறுமை. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுக்கிற நேரத்தில் கூட நீங்கள் பொறுத்ததின் காரணமாக இந்த சொர்க்கத்தை அடைந்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நான் இந்த சொன்ன 5-6 மெசேஜ்கள்ல இந்த உலகத்துல ஒரு முஸ்லிமுடைய வேதனையையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் அல்லாஹ் தஆலா அளந்து வச்சிருக்கிறான். அதே நேரம் அந்த மாதிரியான வேதனைகளுக்கு அல்லாஹ் தஆலா நீங்கள் அல்லாஹ்வை பராமுகமானவனாக நினைக்க வேண்டாம், அநியாயக்காரர்களுக்கு உதவியாளனாக நினைக்க வேண்டாம், நீங்கள் மட்டும்தான் வேதனைப்படுகிறீர்கள் என்று நினைக்க வேண்டாம். அல்லாஹ் தஆலா இதை பிற்படுத்துவதெல்லாம் ஒரு நாளைக்காக வேண்டி என்றதை ஞாபகப்படுத்துவதோடு பொறுமையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள். இந்த உலகத்துடைய பொருளாதாரங்களை அதிகமாக அவர்களுக்கு வழங்குவதெல்லாம் சில காரணங்களால என்றதையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இந்த உலகத்துல விளங்கப்படுத்துறான். இதை புரிந்த ஒரு மனிதரால் தான் களத்துல நம்ம என்ன செய்யலாம், நிக்கலாம். அப்படி போற ஒரு மனிதரால தான் பொறுமையா நிக்கலாம். இல்லைடா ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த 70 பேர் அழைக்கப்பட்டு சொன்ன நேரத்தில், தவ்வாவுக்கு போன நேரத்தில் முதுகால வந்து குத்துவாங்களே, முதுகு புறத்தால வந்து குத்துவாங்க. 70 பேரை அழைச்சிட்டு போவாங்க தவ்வாவுக்கு போறேன்னு தான் நினைச்சு போவாங்க. ரசூலுல்லாஹ் குனுத் ஓதுவதற்கு காரணமாக இருந்த சம்பவத்தை சொல்றேன். அந்த 70 பேர் போன நேரத்தில் தலைவரான ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்னால வந்து என்ன செய்வாங்க, குத்திடுவாங்க. அவர் அழைப்புக்கு போனவர் யுத்தத்துக்கு போகல, குத்தின உடனேயே அவரது வாயால வந்த வார்த்தை என்ன, ஃபுஸ்து வரப்பில் காபா, கௌபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன், கௌபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன். முன்னால பேஸ் பண்ணவே இல்லை, அவர் பின்னால குத்துறது அவர் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனா வாயால வந்த வார்த்தை என்ன தெரியுமா, ஃபுஸ்து வரப்பில் காபா, கௌபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன். இத யா அல்லாஹ் உனது நபியை நாம் பொருந்திக் கொண்டோம், இந்த செய்தியை உன நபிக்கு எத்தி வச்சுது, இந்த செய்தியை உனது நபிக்கு எத்தி வைத்து விடு என்ற ஒரு வார்த்தை அவங்க சொல்றாங்களாக இருந்தா, அதை பார்த்து கொண்ட அந்த குத்திய நபர் நான் தானே வெற்றி பெற்றேன், அவர் நினைக்கிறாரு வெற்றி பெற்றது நான் தானே, இவர் வெற்றி பெற்றேன் என்று சொல்றாரே என்று கலக்கமாகி இஸ்லாத்துக்கு வந்தார். அந்த நபர் என்ன செஞ்சாரு, இஸ்லாத்திற்குள்ள நுழைஞ்சாரு. எப்படி இவர் வெற்றி பெற்றவராக மாற முடியும் அப்படின்னா, அந்த ஒரு விளக்கம் இருக்குது, ஒரு முஃமினுக்கு ஏற்படக்கூடிய அந்த விளக்கம். இந்த அதாவது நம்ம ஃபேஸ் பண்ணி பொறுமையாகிறது இல்லை, ஃபேஸ் பண்ணவே நம்ம தயாராக இல்லாத ஒரு நிலையில திடீர்னு நடக்கிற சம்பவத்திலும் அந்த வார்த்தை.
அன்புள்ள சகோதரிகள், இதுதான் ஒரு முஃமின் இந்த பயணத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். அதே நேரம் சில விஷயங்களுக்கு அல்லாஹு தாலா இந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய விடிவுக்காக இந்த உலகத்திலேயே அல்லாஹு தாலா காட்டி விடுவாங்க. அன்புள்ள சகோதரர், எப்பயும் புரிந்து கொள்ளணும், முழுமையாக அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் மறுமையில தான் என்று வைப்பதும் இல்லை. ஏன்னா இந்த சமுதாயம் நிராசை அடைந்து விடக்கூடாது, அவநம்பிக்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது, போய்விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹு தாலா அவ்வப்போது சில உதவிகளை என்ன செய்வான், மூமின்களுக்கு செய்யத்தான் செய்வான். இவ்வளவு அநியாயங்கள் உலகத்தில் சூழ நடந்தும் இஸ்லாத்துடைய வளர்ச்சியை இஸ்லாத்துடைய விரோதிகளால் தடுக்க முடிஞ்சதா? தடுக்க முடியவில்லை. முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஆதரவான குரலை நசுக்க முடிஞ்சதா? நசுக்க முடியவில்லை. இந்த சமுதாயத்தை அழித்தொழிக்க முடியுமான்னு கேட்டால் அழித்தொழிக்க முடியவில்லை. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய உதவி வருவதற்கு தகுதியில ஒரு ஆரம்ப லெவல்ல கூட முஸ்லிம் சமுதாயம் இல்லை. அவ்வளவு உள் சண்டைகளும் உள் பிரச்சனைகளும் அகீதாவுக்கு மாற்றமான சிந்தனைகளும் குரோதங்களும் வஞ்சகங்களும், அதாவது தயார் நிலையில இல்லாத நிலைமையிலும் ஒருவருக்கு ஒருவர் காட்டி கொடுக்கக்கூடியதும் மிகச்சி போய்கிறோமா இல்லையா? ஒரு 50% தாண்டிய நிலைமையில தான் முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறோம். இருந்து அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்துக்கு இஸ்லாத்துடைய உதவியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறானா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உதவியை செய்து கொண்டுதான் இருக்கிறான். அவ்வப்போது சில நல்ல உள்ளங்களுக்கான அந்த உறுதி அல்லாஹு தாலா கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். அதே நேரம் முஸ்லிம் சமுதாயம் முழுமையான வெற்றியை இந்த உலகத்தில் எதிர்பார்க்க முடியாது. எப்பொழுது முழுமையான வெற்றியை எதிர்பார்க்க வேண்டும், ஆனால் முழுமையான திருப்தியை வெற்றியை எதிர்பார்த்த பயணத்தை என்ன செய்யக்கூடாது, என்றைக்குமே செய்யக்கூடாது. எப்பயும் முஸ்லிம் என்ன நினைக்கணும் என்று சொன்னால், அல்லாஹு தாலா எங்கள் ஊடாக இந்த சமுதாயத்துக்கு ஒரு வெற்றியை தர நினைச்சா எங்களை பயன்படுத்துவாங்க, அல்லது எங்களது சந்ததிகளுக்கு பின்னால வரக்கூடிய அடுத்த தசாப்தத்தில் அடுத்த ஜெனரேஷன்ல என்ன செய்யலாம், இந்த வெற்றி அல்லாஹ் தாலா கொண்டு வந்து என்ன செய்யலாம், சேர்க்கலாம். ஆனால் எமக்கு நடந்த ஒரு துளி அநியாயத்தையும் அல்லாஹ் தாலா மறந்து விட மாட்டான். எமக்கு நடந்த ஒரு துளி அநியாயத்தையும் அல்லாஹ் தாலா மறந்து விட மாட்டான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.